வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 18/5/2026 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் உங்கள் விவசாயத்தாளன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னமலையும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டும் பார்க்கலாங்க. வாங்க ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க. தக்காளி சாகோ 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 200 to 300க்கும், மதன் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 200 to 250க்கும், சிவம் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 200 to 150 to 200க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் பார்த்தீங்கன்னா சம்பா மிளகாய் அதிகபட்ச விலை 24க்கும், குறைந்தபட்ச விலையை 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருண்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 22 முதல் அதிகபட்ச விலை 42 ரூபா வரைக்கும் உருண்டை மிளகாய் விலை ஏறிக்குதுங்க. மிளகாய் விலை சற்று உருண்டை விலை உயர்வுங்க. அவரைக்காய் விலை சற்று உயர்வுங்க. 1 கிலோ அதிகபட்ச விலையை 40 ரூபா வரைக்கும், குறைந்தபட்ச விலையை 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 22க்கும், குறைந்தபட்ச விலையை 15 ரூபா வரைக்கும் பீட்ரூட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி பார்த்தீங்கன்னா 1 கிலோ 60 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க கடந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஸ்லோவாக இருந்துங்க. கடந்த 2 தினங்களாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து அதிகபட்ச விலையை 42 43 ரூபா வரைக்கும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. வெங்காய விலை சற்று போன வாரம் இந்த வாரம் மீண்டும் விலை உயர தொடங்கியுள்ளதுங்க. பெரிய வெங்காயங்க 1 கிலோ அதிகபட்ச விலையை எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய் பார்த்தீங்கன்னா 20க்கும், செகண்ட் குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 14 20 3 ஐட்டமாக வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 140 160க்கும், செகண்ட் குவாலிட்டி 110 120க்கும், பல்லு பூண்டுகள் 60 to 80 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சிம்மன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப டவுன் ஆகிடுச்சுங்க, வரத்து அதிகமாக இருக்குதுங்க. 1 கிலோ 10 ரூபா ரேட்டில் தான் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகுதுங்க. முருங்கைக்காய்ங்க கரும்பு முருங்கை 23க்கும், செடி முருங்கை 20க்கும், மரத்துக்காய் 10 to 15க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. பாகற்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பாகற்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் ஐட்டம் வந்து 20 to 26க்கும், தரையில் வர பாகற்காய் பார்த்தீங்கன்னா 10 to 14 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய்ங்க பந்தல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா சுரைக்காய் 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் சுரைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக வெண்டங்காய் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டில் விலை குறைவுதானுங்க. அதிகபட்ச விலையாக 15 ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் பார்த்தீங்கன்னா 24 ரூபாயிலிருந்து 34 ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் அதிகபட்ச விலையை 1 கிலோ 100 ரூபாயிலேருந்து 180 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் நெட்டை ரகம் 2 டைப்பாக வருதுங்க. குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா 20 to 25க்கும், நெட்டை ரகம் பந்தல் பார்த்தீங்கன்னா 25 to 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தவரங்காய்ங்க சீனி அவரைக்காய்பாங்க ஒட்டச்சத்திரம் ஏரியாவில் அதிகபட்ச விலையாக 20 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய்ங்க எந்த ஒரு மாற்றமின்றி அரசாணிக்காய் கிலோ காட்டுக்குள்ளே 4 to 5, மார்க்கெட் ரேட் 5 to 9 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க காட்டுக்குள்ளே 4 ரூபா 5 ரூபா தானுங்க. அங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 6 ரூபாயிலேருந்து 9 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து உங்கள் விவசாயத்தை யூடியூப் சேனல் பாருங்கள். திருப்பூர் தென்னமலையும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டும் தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.